ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்மார்ட் நர்சிங் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஹிஸ்ட்ரி, கோட் ஆஃப் எத்திக்ஸ், ரோல் அண்ட் ஃபங்க்ஷன், லீகல் எத்திக்கல் ஆஸ்பெக்ட் இன் நர்சிங் ப்ராக்டிஸ், எத்திக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வாங்க. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இஸ் நோன் அஸ் லேடி வித் எ லேம்ப். She was born in Italy on 12th May, died on 13th August 1910. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்க தான் நர்சிங் வர்றதுக்கான முக்கிய காரணமே அவங்க தான். இவங்கள தான் லேடி வித் எ லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இட்டாலியில் 12th May அன்றைக்கி பிறந்திருக்காங்க. எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13th August 1910 இவங்க இறந்துருக்காங்க. She was the founder of மாடர்ன் நர்சிங். மாடர்ன் நம்ம இப்போ படிச்சிட்ருக்க டிகிரியாக இருக்கட்டும், கோர்ஸாக இருக்கட்டுமே இதுக்கு முக்கியமான ஒரு ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்ஸ் தான். இன் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 12th May. நம்ம ஒவ்வொரு வருஷமும் 12th May நம்ம இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டேவாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபார் நர்சஸ். கோட் ஆஃப் எத்திக்ஸ் serve as a mean of self-regulation and set the standards of individual behavior for the professions. Professional code of ethics are the system of rules and principle for its member and adhere to the professional practice standard. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நர்சஸ்க்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அது எப்படின்னா ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் ரெகுலேஷன்ஸ்னால் ஒரு சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர், இந்த நர்சிங்கிற ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்குது. சில ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸும் இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னல் நர்ஸாக இந்த மாதிரி ரூல்ஸ், இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸில் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். The Nurses Code was first established by International Council of Nurses Code in 1953 ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிஎன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஃபார் நர்சஸ் எப்போ ரிவைஸ் பண்ணினாங்கன்னா 2012 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நர்சஸ் இன் 4 ஏரியாஸ். நம்மளோட அடிப்படைகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏரியாஸில் இருக்குது. என்னென்னா to promote health, to prevent illness, to restore health and alleviate from suffering. Next பார்க்கலாம். 5 elements of code of nurses. The nurses and people, the nurses and practice, the nurses and co-worker, nurses and society, nurses and profession. இதுதான் ஒரு 5 எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நர்சஸ் அண்ட் பீப்புள், நர்சஸ் அண்ட் ப்ராக்டிஸ், நர்சஸ் அண்ட் கோவொர்க்கர், நர்சஸ் அண்ட் சொசைட்டி, நர்சஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன்ஸ்னால் இந்த டாக்டர்ஸ் அவங்களாம் வருவாங்க. நர்சஸ் அண்ட் கோவொர்க்கர்ஸ்னால் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ரேடியாலஜிஸ்ட், எக்ஸ்ரேஸ், கோவொர்க்கர்ஸ், ஜூனியர் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே வருவாங்க. சொசைட்டினா சமூகம். நர்சஸ் அண்ட் பீப்புள்னால் பேஷண்ட். Nursing is a profession. A profession possesses the following primary characteristics: scientific knowledge, professional accountability, education, theory, autonomy, code of ethics and caring. ஒரு ப்ரொஃபஷ்னல் நர்ஸுன்னு சொல்லிட்டு சில கேரக்டரிஸ்ட்லாம் இருக்குது. அவங்க ஒரு நர்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னல் நர்ஸ் எப்படி இருக்கணும்னா சயின்டிஃபிக்காக நாலேஜபிளாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், எஜுகேஷன் எப்படின்னா சயின்டிஃபிக் நாலேஜ். நம்ம ஒன்று படிக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா அதோட சயின்டிஃபிக் நாலேஜ் என்ன, அது பின்னாடி இருக்க பாடியில் அது என்னென்ன ஒர்க் பண்ணும், ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு ஐவி கொடுத்தாலும் சரி, இது கொடுக்கறதுனால அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் நாலேஜபிளாக இருக்கணும். ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ரீசன் நம்ம கொடுக்கணும். ஒரு மிஸ்டேக்கே பண்ணால் கூட அது என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற
அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். நம்ம ஒரு எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணும். அட்டானமி அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கேரிங். ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ நர்சஸ் பார்க்கலாம். நர்சஸ்ன்றவங்க வந்து ஒரு நல்ல கேர் கிவராக, ஒரு கேர் டேக்கராக, அவங்களுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு நல்ல அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலாக, எமோஷ்னலாக, ஃபிசிக்கலாக வந்து அவங்க சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல பர்சனாக மாற்றி சீக்கிரமாக அவங்களை எப்படி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணலான்ற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து கம்யூனிகேட்டர் வந்து நர்சஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன்றது வந்து ரொம்ப முக்கியம். பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்க கோவொர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இவங்க கூட வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டீச்சர். பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டவுட் கேட்டாங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும். கிளைண்ட் அட்வொகேட், அவங்களோட ரைட்ஸ் என்ன, எதுலாம் அவங்களோட ரைட்ஸுன்றதை பற்றி, இப்போது ஒரு ப்ரொசீஜரை பற்றி அவங்களுக்கு நடக்கிற டயக்னோசிஸ் என்னன்றதை கேட்டுக்கலாம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு நல்ல அட்வொகேட்டராக இருக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போது அதை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து அவங்க கூடயும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு அட்வொகேட்டர். கவுன்சிலர், நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஆளாக நம்ம இருக்கணும். சேஞ்ச் ஏஜென்ட், நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டாக மாற்றி இந்த பேஷண்ட்டுக்கு என்னென்னா பண்ணால் சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இருக்கணும். இப்போ சப்போஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டாக்டர் அட்வைஸ் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நம்ம ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஒரு நல்ல லீடராக இருக்கணும். நம்ம ஜூனியர்ஸ்க்கும் சரி, நம்ம வார்டில் இருக்க மற்றவங்களுக்கும் சரி, நம்ம ஒரு நல்ல லீடராக நம்ம இருக்கணும். மேனேஜர், இதில் வந்து எப்படின்னா ஏதான ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ், பீடியாட்ரிக், கைனகாலஜி, அந்த மாதிரி ஏதான ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி எடுத்து அதை படித்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது. யூனிட் நர்ஸ், அந்த மாதிரி வந்து ஐசியூ நர்ஸ், அந்த மாதிரி ஏதான ஒரு ஸ்பெஷாலிட்டியை மட்டும் எடுத்து படிக்கிறது. நர்ஸ் ப்ராக்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை கம்யூனிட்டி பேசிஸில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சப்போஸ் ஆஸ்துமா, டயபெட்டிஸ் மிலிட்டஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி ஒரு குரூப் மட்டும் அவங்க அதை மட்டும் படித்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறது. டாக்டருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கிறது தான் வந்து நர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ். நர்ஸ் மிட்வைஃப்னால் வந்து லேபர் ரூமில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது. நர்ஸ் அனஸ்தட்டிஸ்ட்னா அனஸ்தட்டாலஜி அண்டர் கைடன்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கேர் கொடுக்குறது, அவங்க சொல்கிற இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறது, அந்த மாதிரி அனஸ்தட்டாலஜி கீழே இருக்கிறது தான் வந்து நர்ஸ் அனஸ்தட்டிஸ்ட். நர்ஸ் எஜுகேட்டர் வந்து காலேஜ் ஆஃப் நர்சிங்லேயும் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் வந்து ஒரு நர்ஸ் எஜுகேட்டராக நம்ம ஒர்க் பண்ணலாம். நர்ஸ் என்டர்பிரினராக ஒர்க் பண்ணலாம். நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுக்கு வந்து எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. லீகல் அண்ட் எத்திக்கல் ஆஸ்பெக்ட் இன் நர்சிங் ப்ராக்டிஸ். டாட்ஸ், இட் இஸ் a civil wrong committed against a person or property. டாட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது, அதுதான் வந்து டாட்ஸ். இதில் வந்து இன்டென்ஷனல் டாட்ஸ் பார்த்திங்கன்னா அசால்ட், இட் இஸ் an act of unlawful threat or attempt to do bodily injury to other. அசால்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருவேன், நான் உங்களுக்கு கட்டி போட்டுருவேன், அந்த மாதிரி வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி பண்ணுறது தான் வந்து அசால்ட்டு. பேட்ரினா இட் இஸ் எனி அன்லாஃபுல் ஆர் இன்டென்ஷனல் டச்சிங் ஆஃப் எ பர்சன் வித்தவுட் கன்சென்ட் தட் மே ஆர் மே நாட் காஸ் ஆர்ம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்க வந்து பாடியை டச் பண்ணுறது, அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவங்க பண்ணுறா, அது கூட வந்து ஒரு பேட்ரி தான். இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரைட் சைடு வந்து ரைட் லெக் ஃப்ராக்சராக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் சைடில் வந்து டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க, இதுவுமே வந்து பேட்ரியில் தான் வந்து வரும். Defamation of character, it is a communication of false statement that result in damage to the reputation of a person. நம்ம வந்து ஒரு தப்பாக அவங்ககிட்ட இருந்து சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
எக்ஸாம்பிள் சார்ட்டில் வந்து டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம், அதை நம்ம நோட் பண்ணாமல் டெம்பரேச்சர் நார்மல்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுறது. இப்போது ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வெளியே வந்து அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் நல்லா இருக்காங்க அப்படின்னு சும்மா பொய் சொல்கிறது. இதெல்லாம் வந்து டிஃபமேஷன் ஆஃப் கேரக்டர்ஸில் வந்து வரும். ஃப்ராட், பர்பஸ்ஃபுல் ஃப்ராட், சீட்டிங் பண்ணுறது. இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி. இன்வேஷன் ஆஃப் ப்ரைவசி, இட் இஸ் எ அன்வான்ட் இன்ட்ரூஷன் இன்டு பர்சன் ப்ரைவேட் அஃபேர்ஸ். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம தலையிடுறது. பப்ளிக் டிஸ்க்ளோஷர், இட் இஸ் ஆக்ட் ஆஃப் ரிவீலிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்சன் ப்ரைவேட் லைஃப். அதாவது அவங்க ப்ரைவேட் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து பப்ளிக்காக, சப்போஸ் மற்ற கோவர்ஸ்கிட்டேயோ இல்லை பப்ளிக்காக மற்றவங்க யார்ட்டையோ வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறது, அது வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷர். ஃபால்ஸ் லைட், இட் அக்கர் வென் இன்ஃபர்மேஷன் பப்ளிஷஸ் ஃபால்ஸ் ஆர் பிளேஸ் எ பர்சன்ஸ் இன் எ ஃபால்ஸ் லைட். இதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும். அப்ரோப்ரியேஷன்ஸ், இட் ரெஃபர் யூஸ் ஆஃப் எ பர்சன் நேம் ஆர் இமேஜ் ஆர் அன்ஆத்தரைஸ்டு டு எ கமர்ஷியல் யூஸ் வித்தவுட் இஸ் நாலேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டை ஃபோட்டோ எடுக்கிறது, அதை மற்றவங்ககிட்ட கொடுக்கறது, அவங்க நேமை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட நாலேஜே இல்லாமல், அப்படின்றது வந்து அப்ராப்ரியேஷன்ஸ் வரும். அன்இன்டென்ஷனல் டாட்னா ஒரு 2 டைப்ஸ் இருக்குது, நெக்லிஜென்ஸ் அண்ட் மேல்பிராக்டிஸ். நெக்லிஜென்ஸ்னால் வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து காரில் போயிட்டுருக்காங்க, சிக்னல் வருது, ரெட் சிக்னல் வருது, ஸ்டாப் பண்ணணும், ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் போகிறாங்க. இது வந்து ஒரு கேர்லெஸ்னஸ். சப்போஸ் நம்ம பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐவி சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும், டாக்டர் வந்து டிஎன்எஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து என்எஸ் கொடுக்குறோம் அதுக்கு பதில். இதுவுமே வந்து ஒரு நெக்லிஜென்ஸில் தான் வந்து வரும். மேல் ப்ராக்டிஸ்னால் டியூட்டி வந்து ஒழுங்காமல் செய்யாமல் இருக்கிறது, பெட் ரிட்டன் பேஷண்ட்டுக்கு வந்து சைட் ரீல்ஸ் போடாமல் இருக்கிறது, பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுமே நம்ம அது பண்ணாமல் இருக்கிறது வந்து மேல் ப்ராக்டிஸில் வரும். எத்திக்ஸ், இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் philosophy, ideals of right or wrong behavior. It means a set of law or principles that govern the right conduct or behavior. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது எப்படிலாம் ஒரு நர்ஸ் வந்து பிஹேவ் பண்ணணும், என்னென்னலாம் வந்து சில லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அதை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். பெனிஃபிஷியன்ஸ், இட் இஸ் அ ஆக்ஷன் தட் இஸ் டன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ். பெனிஃபிஷியஸ்னால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும், நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், டாக்டர் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு டேப்லெட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த டேப்லெட் வந்து அந்த பாப்பா நான் வந்து ஃபுட்டில் கலந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல நம்ம சரி ஓகே பாப்பா நீ ஃபுட்டில் கலந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஓகே சொல்லணும். இல்லை நீ ஃபாலோ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து பெனிஃபிட். நான் மலிஃபிஷியன்ஸ், அவாய்டன்ஸ் ஆஃப் ஆர்ம். நல்லது பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு நல்லது பண்ணுறோமோ அந்தளவுக்கு கெடுதலுமே வந்து பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வந்து நான் மலிஃபிஷியன்ஸ். ஃபெடிலிட்டி, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு ஒன் கமிட்மெண்ட். நம்ம வந்து ஒரு பேஷண்ட் இப்போ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு, நமக்கு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா ஒரு 5 மினிட்ஸில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அங்கே நம்ம இருக்கணும். ஸோ நம்ம அந்த பேஷண்ட் வந்து நம்ம நம்பிட்டு இருப்பாங்க, ஆக நம்ம சிஸ்டர் நம்ம கூப்பிட்ருக்கோம், அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுத்தா அதை வந்து பண்ணணும். அதுதான் வந்து ஃபெடிலிட்டி. ஜஸ்டிஸ், டு ட்ரீட் ஈக்குவலி ஆர் ஃபேர்லி. எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாமல், கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா பேஷண்ட்டும் நம்ம சமமாக வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். வெராசிட்டி, த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ட்ரூத்ஃபுல் ஆர் ஆனஸ்ட். நம்ம வந்து எப்பயுமே உண்மையாகவும் ஒரு ஆனஸ்டாகவுமே வந்து நம்ம இருக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கீப் த பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட் அண்ட் மெயின்டைன் ப்ரைவசி. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து மற்றவங்களுக்கு வந்து அதர் பர்சனுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுறதோ மற்றவங்ககிட்ட பேசுகிறதோ கூட நம்ம வந்து பண்ணக்கூடாது. அண்ட் மெயின்டைன் ப்ரைவசி, அவங்களுக்கு தான் ப்ரொசீஜர் பண்ணும்போது
நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேசி கொடுக்கணும். ஸ்க்ரீன் டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைவேசி நம்ம கொடுக்கணும். அட்டானமி, செல்ஃப் டிட்டர்மினேஷன், அக்கௌண்டபிலிட்டி, ஆன்சரபிள் ஃபார் ஒன் ஓன் ஆக்ஷன்ஸ். நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம குவாலிட்டிலையுமே சரி, நம்ம நாலேஜ்லையுமே சரி, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வரையும் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.